அவன்கிட்ட கூட அதுக்கு பேர் உஜ்ஜீவன், சூரிய உதயங்கிறான், விடியல்னு சொல்றான். செம்மனார் கோயில்ல 13 கடன் நிறுவனமும் இருக்கு. அதே செம்மனார் கோயில்ல எளிய மக்களுக்கும் ஒரு அலுவலகம் இருக்கு. குறிப்பு எடுத்துக்கணும். இந்த பகுதி மக்களுக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா, எளிய மக்களுக்காக அந்த பகுதியில் இருந்தா போராட்ட வடிவங்களை தீட்டுறோம். நம்ம சொன்னோம்ல, அரசு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் 1% கீழே கடன் கொடு. கிளியனூர் பேங்க் யாரோட பேங்க்? பொதுமக்கள் ஆகிய எல்லாரோட வரி பணத்தில் இயங்கக்கூடிய பேங்க். 1% கீழே கடன் கொடு. இன்னும் கேசிசி பேங்க், இது கும்பகோணம் கோஆபரேட் பேங்க், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க போய் 1% கடன் வழங்கு. கடன் கொடுக்க முடியலன்னு சொன்ன மறுக்கிறாருன்னு சொன்னா போராட்டத்தை அறிவிங்க. போராட்டம் இல்லாம எதுவும் நடக்காது. ஏன் சொல்றேன்னு சொன்னா, 2007 அன்பரசன் குறிப்பிட்டார். 2007 இது முத்தூர் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஒரு நிகழ்ச்சி, தொடர் போராட்டம். அன்னமா சங்கம் மூலமாக தெற்கிருப்புல நிலம் வழங்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதில் உள்ள கோளாறுபடினால நிலத்தை ரியல் எஸ்டேட்காரங்க கையகப்படுத்துறாங்க. அப்போ 2007 நாம பெரிய அளவில் இந்த மாவட்டத்தில் சங்கம் இல்லை. நம்ம சங்கம் சின்ன சங்கம், அது நான் இருக்கிற கொடைவிழாத்தோடு இருந்தது. அதற்கு பிறகு இந்த போராட்டத்தை எடுத்தோம். பெரிய போராட்டம், சிறை சென்றோம். பெரிய போராட்டம் நடத்தி அதற்கு பிறகு 34 பேருக்கு நிலம் சொந்தமானது. தொடர்ச்சியான போராட்டம் விடல. அதில் கூட சில நபர்கள் தோழர்கள்லாம் இந்த இடத்துல தான் இரவுல தங்குவாங்க, அப்படி வந்தா நீங்க பிடிச்சிட்டு போடலாம், இப்படி கூட சில நபர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் அது இருக்க தான் செய்யும். ஆனால் இன்று தமிழ்நாடு முழுக்க நமது சங்கம் நிகழ்ச்சி நடக்குது. செங்கல்பட்டு, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், அம்பத்தூர், சென்னை உள்ளிட்ட நம்ம மாவட்டம், சேலம், நாமக்கல், இந்த பகுதி முழுக்க கட்டுமான தொழிலாளர்களுக்கு, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, உழவர் பாதுகாப்பு திட்ட அட்டைதாரர்களுக்கு, இவர்களுக்கு 13,000 பொங்கல் போனஸ் வழங்கணும். இங்க ஒட்டப்பட்டிருக்குது போஸ்டர். காலையிலே ஒரு தம்பி எனக்கு போன் பண்றார். சாத்தியமா? அவருக்கு அந்த அளவுக்கு தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 13,000 ரூபாய் ஏன் கேட்கிறோம்? சாத்தியமா? உங்களுக்கு கூட என்ன வரலாம், 13,000 ரூபாய் சாத்தியமா என்னன்னு சொல்லி. நம்ம கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழிகாட்டில தான் உழைப்போர் உரிமை இயக்கம் இயங்குது. உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மூலமா தான் நலவாரியத்தில் உங்களுக்கு பயன்லாம் வாங்கி தரமா. இப்ப இந்த சங்கம் எல்டியூசி இது போன்ற எல்லா கட்சிக்கும் ஒரு தொழிற்சங்கம் இருக்கு. இந்த தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு தான், உழைப்பவர் எவரானாலும் மாதம் 26,000 சம்பளம் வேணும். பாருங்க, திமுகவில் இருக்கக்கூடிய எல்பிஎஃப் சொல்லுது, சிபிஎம் சிபிஐ சங்கம் சொல்லுது. உங்களுக்கு எளிமையா என்ன சொல்றேன், யாரெல்லாம் கேட்கறாங்கன்ட்டு மீது எல்லா சங்கமும் சேர்ந்து கூட்டு நடவடிக்கை குழுன்னு பேரு. இதுல பிஜேபியும் அதிமுகவும் இல்லை. இப்ப இதுல 26,000 கேட்கும் பொழுது நாம என்ன சொல்றோமா, சரி அதுல பாதி பொங்கல் போனஸ் கொடு, அதுல பாதி 1,200 வாங்கிக்கிட்டு இருக்கிற ஓஏபி 13,000 கொடு, எல்லாரும் இடத்த சேர்ந்த முடிவுல தான் நாம பேசுறோமோ. சில சங்கம் கூட்டு நடவடிக்கை குழுக்கு வருவாங்க. அவர்கள் என்ன பேசுறாருன்னா, ஓய்வூதியம் 4,000 வழங்கட்டும், இல்லைன்னா